அவர்களே, ஜோதிட அன்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது 1 முதல் 12 பாவகங்களில் கிரகங்கள் என்ற பலன். அதிலே 11ஆம் பாவகம் பார்க்க போகிறோம். 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தனவந்த, எந்த செயலில் ஈடுபட்ட போதிலும் விடாமுயற்சியுடனும் தளரா உறுதியுடனும் பாடுபட்டு முன்னேறுவார். குறிப்பிட்ட கொள்கை உடையவர், ஆரோக்கியம் உடையவர். அரசியலில் எதிர்ப்புகள் இவருக்கு நிறையவே உண்டு. நல்ல வாகனம் உண்டு. நட்புகளை தேடி அடைந்திடுவார். சிறு வயதில் தாயாருக்கு கண்டம் ஏற்படும். இவருக்கு நிறைந்த ஆயுள் உண்டு. இவருடைய நண்பர்கள் மிகவும் திறமைசாலியாகவும் தக்க தருணத்தில் ஆதரவு அளிப்பவராகவும் இருப்பார். எத்தருணத்திலும் தேவைக்கேற்ற பண வசதி பெறுவார். அரசாங்கத்தினரால் நிரந்தர வருமானம் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் உயர்ந்த நோக்கம் கொண்டவர், தீர்க்க ஆயுள் உடையவர், செல்வந்தர், பெரிய குடும்பம். ஏவலாட்கள் இவருக்கு பயந்து பணிபுரிவார். இவருக்கு சதா காலமும் உதவி புரிய நண்பர்கள் உண்டு. சூதாட்ட பிரியர். பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி தருணம் பார்த்து உயர்ந்த விலைக்கு விற்றுவிடுவார். எல்லா விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொள்வார். கலை, காவியம், கல்வி, கேள்விகளில் திறமை உடையவர், பணிவு உடையவர். விவசாய தொழிலில் மிகவும் அக்கறை கொண்டவர், தர்ம குணம் படைத்தவர். வெளிநாட்டு வியாபாரம், நடன, நாடக, சங்கீத, திரைப்பட தொழில்துறையில் நல்ல லாபம் உண்டு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் மிகவும் தைரியசாலி. வறுமை என்றுமே இவருக்கு இல்லை. ஆனால் சிறு வயதில் தந்தையாருக்கு ஆகாது. நெருங்கிய நண்பர்களும் துரோகம் செய்ய கருதுவர். சுயமாக சம்பாதித்து சொத்து சேர்த்திடுவார். மூத்த சகோதரர் இல்லை எனலாம். சகல துறைகளிலும் நல்ல அனுபவ பயிற்சி பெற்றவர். எளிதில் இவரை பிறர் ஏமாற்ற முடியாது. இவருக்கு எதிராக நடக்கும் சம்பவங்கள் இவர்களுக்கு எந்த வீதத்திலும் முன்கூட்டியே தெரிந்துவிடும். பூமி, வீடு முதலீடுகளால் நல்ல லாபம் உண்டு. அடுத்ததாக 11ஆம் இடத்தில் புதன் இருந்தால் கணித சாஸ்திரத்தில் வல்லவராவார். ஜோதிடமும் தர்க்கமும் வரும். செல்வங்கள் இவரை தேடி வரும். சுகவான். வேண்டிய பொழுது பணம் தாராளமாக கையில் நடமாடும். அறிவாளி. நீண்ட ஆயுளை உடையவர். தக்க சந்தர்ப்பத்தில் உதவிடும் நண்பர்கள் இவருக்கு உண்டு. சத்தியசீலர். வியாபாரத்தில் எளிய முறையில் உயர்ந்த லாபத்தை அடைத்திடுவார். ஆளடியவர்கள் சூழ கம்பீரமாய் காலத்தை சிறப்புடன் கழிப்பார். ஒரே தருணத்தில் பல துறைகளில் கணக்கறிந்தும் கணக்க ஆராய்ந்தும் கணக்கறியா செல்வத்தை தேடி அடைந்திடுவார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது 11ஆம் இடத்தில் வியாழன் இருந்தால் புத்திர சந்ததி குறைவு. உயர்தர வாகனமும் செல்வச் சிறப்பும் உண்டு. நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். பயமற்றவர். கீர்த்திமான். சங்கீத பிரியர், பக்திமான். இவருக்கு குணசீலரான மூத்தவர்கள் உண்டு. வாழ்க்கையில் சகல சுகங்களையும் நன்கு அனுபவிப்பார். தெய்வானுகிரகம் பெற்றவர். புகையிலை,
மூக்குப்பொடி போன்ற லாகிரி வஸ்துக்கள் லாபம் தரும். பிற சொத்தும் இவருக்கு வந்து சேரும். உயர்ந்த உலோகங்களாலும் புத்தக வெளியீட்டினாலும் தத்துவ ஆராய்ச்சினாலும் புகழும் பணமும் வந்து சேரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது 16ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் விவசாயத் தொழில் உண்டு. நவீன வாகன சாதனங்களால் பேரும் பாக்கியமும் உண்டு. எந்த நேரத்திலும் பணம் இவரிடம் தாராளமாக நடமாடும். சிற்றின்பங்களில் முதிர்ந்த அனுபவம் கொண்டவர். வசீகரமான தோற்றம். உயர்ந்த அந்தத்தில் இவர்களுடைய நண்பர்கள் அமைவர். மக்கள் நல்ல மேன்மையை அடைவார். வாழ்க்கையில் சகல வசதிகளையும் இவர் தேடி அமைத்துக் கொள்வார். பெண்களால் பணமும் சொத்தும் வந்து குவியும். கார், பஸ், உயரிய ஆடம்பர வஸ்துக்கள், ஜவுளி முதலியவற்றால் நல்ல வருமானம் உண்டு. அடுத்து 11ஆம் இடத்தில் சனி இருந்தால் நீண்ட ஆயுளை உடையவர். செல்வச் சிறப்பையும் உயர்ந்த வருமானத்தையும் நீண்ட காலம் அனுபவிப்பார். நோயற்ற வாழ்வே இவருக்கு பெரும் செல்வமாக விளங்கும். எதற்கும் அஞ்சாதவர். நல்ல சாப்பாட்டு பிரியர். ஓயாமல் உழைத்திட சளைக்க மாட்டார். ஆனால் இவருக்கு வாய்க்கும் நண்பர்கள் நல்லவர் அல்லர். இவரிடம் இருந்து கொண்டே இவருடைய நாணயத்தை பழுதாக்கி விடுவர். இவருடைய சந்ததிக்கு இவர் வாழ்நாளில் போதுமான செல்வத்தை தேடி வைப்பார். வாலிபம் தளர்ந்த பின்னர் இவருக்கு குழந்தைகள் ஏற்படும். படிப்பில் இவருக்கு அக்கறை குறைவு. நல்ல வாகனங்கள் உண்டு. அரசியலில் நல்ல புகழ் அடைவார். பாமர மக்களுக்கு நல்லபடி உழைத்திடுவார். மூத்த சகோதரர்களோ தந்தையாருடன் பிறந்தவர்களோ அதிகம் இருக்க மாட்டார்கள். இத்தகையோர் பஸ், லாரி, இயந்திர தொழிற்சாலை, அச்சகம், கான்ட்ராக்ட் போன்றவற்றில் அளவுக்கு மீறிய லாபத்தை அடைவார். கீழ்ப்படிந்த ஊழியர்களால் நல்ல லாபம் உண்டு. இவருக்கு காது கேட்காது அல்லது காது கேட்காது போல் பாசாங்கு செய்வார். அடுத்ததாக 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நண்பர்கள் அதிகம். உடன் பிறந்த சகோதரிகள் அதிகம். போகங்களில் மனம் நாடும். வேண்டிய பொழுது மிகுந்த செல்வத்தை கொடுக்கும். நீச்சருடைய சகவாசம் உண்டு. பெண் குழந்தை பிறக்கும். வாலிபம் தளர்ந்ததும் ஆண் குழந்தை பிறக்கும். சிலருக்கு இரகசியமான வியாதி நீடிக்கும். விவசாயத்தில் நல்ல லாபம் உண்டு. சிறிது நோய் இருக்கும். அடுத்ததாக 11ஆம் இடத்தில் கேது இருந்தால் ஞானி. மூத்தவர் அற்பம். ஆனால் தமக்கையர் உண்டு. மது மாது மீது பிரியம் அதிகம். ஆனால் அனுபவம் ஏற்படாது. பெண் குழந்தைகள் அதிகம். முதலில் பெண் குழந்தை பிறக்கும். நண்பர்கள் அதிகம். தனவந்தர். அறிவாளி. தைரியசாலி. அனைவரும் இவரிடத்தில் சகல மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். பணத்தை சேர்ப்பதிலேயே அக்கறை அதிகம். தனக்கு வேண்டியவற்றை அதிகாரத்துடன் பெற்று குறைவிலா வைபவத்துடன் ஆயுள் நாள் முழுவதும் வாழ்ந்திடுவார். இவருக்கு காது கேட்பது சற்று மத்தியமம். பிறருக்கு நல்வழி காட்டுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணால் ஆல்னு ஒன்று வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. நன்றி.